ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொழுக்கட்டை தான். இது ஆல்ரெடி மாவு நான் வந்து கிளறி வச்சுருக்கேன். நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே இது தான். இது ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 2 ரெசிபி இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன், தேங்காய், சுகர். ஓகேவா? இதை வந்து இந்த ஸ்வீட் கார்னை வந்து ஆல்ரெடி நான் ஸ்ட்ரீம் பண்ணி தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், சர்க்கரை. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு ஒரு ஸ்டஃபிங். இன்னொன்று என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நட்ஸ் தான். இதை பாருங்கள், ஃபுல்லாக நட்ஸ் தான். இதில் அடிஷ்னலாக நம்ம வந்து கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேரிச்சம்பழம், திராட்சை அந்த மாதிரியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடியாகவே இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்குது. இல்லை இப்போ நிறைய வந்து ஹெல்த்து கான்ஷியஸ் இருக்கிறதால இப்போ எல்லார் வீட்லேயுமே இது இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கின்னு வந்திருந்தேன். இது என்கிட்ட இருக்கிறதால இதை நான் அப்படியே பண்ண போகிறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெறும் பாதாம், முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் போட்டு நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு ஸ்டஃபிங்க்கு வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் என்ன, இந்த இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், எல்லாமே இருக்குது. பாதாம், அப்புறம் வந்து சீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது, பூசணி விதை இருக்குது, பிஸ்தா இருக்குது. அடிஷ்னலாக நம்ம வேணால் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது மட்டும் போகிறோன்னாலும் ஓகே. உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்து. இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து வேணால் நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களோட சாய்ஸ். இப்போ நான் எனக்கு என்ன டக்குன்னு எனக்கு இது இருக்கோ நான் அதை வச்சு பண்ணிவிடுவேன். இப்போ வேணால் சுகரையே கூட லைட்டாக பொடி பண்ணும்போது போட்டு வச்சுட்டுனா முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் வந்து வெல்லம் தான் வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் அடிஷ்னலாக 2 முந்திரி அப்படியே போட போகிறேன். இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ரோஸ்டட். ஓகேவா? இந்த பாதாம், பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து ரோஸ்டட், பிஸ்தா எல்லாமே. இப்போ அடிஷ்னலாக நான் வந்து 2 முந்திரியும் திராட்சையும் போட போகிறேன். காஞ்ச திராட்சை தான். இதிலே கருப்பு திராட்சையும் இருக்குது, ஆர்டினரி திராட்சையும் இருக்குது. உங்கள் கையில் என்ன இருக்கோ, வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக வந்து சுகர் போட்டு பொடி பண்ணிட போகிறேன். வாங்க இதை பொடி பண்ணிட போகிறேன். இதை லைட்டாக கொஞ்சம் கோர்ஸாக இது தேங்காய், சர்க்கரை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கோர்ஸாக போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம்னா, ஆல்ரெடி நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஆயிலெலாம் இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அது ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு குயிக்காகவே முடிஞ்சிடும். சரியா? வாங்க பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த நட்ஸை வந்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸ்வீட் கார்ன், சுகர், தேங்காய் அதையும் வந்து ஆல்ரெடி இதை பாருங்கள், கோர்ஸாக தான் அரைக்கணும், ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இது 2மே அரைச்சாச்சு. ஆல்ரெடி மாவும் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வரல, எனக்கு தெரியல, நியூவாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பவுல் இருக்கு இல்லையா, லைட்டாக இப்படி கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுலில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், இப்படி வச்சு இது உள்ள ஆயில் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு கப்லையும் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மோல்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுதான் இப்போ நம்மளுக்கு மோல்டு. இப்போது மாவு, கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, இந்த கொழுக்கட்டை மாவை இப்படி நல்லா உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. நல்லா எடுத்துட்டு இந்த பவுல் இருக்கு இல்லையா, பவுலில் அப்படியே வச்சு இந்த பாருங்கள், அவ்வளோதான். இதை நம்ம இப்படியே பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்லா மெலிசாக வரும். சரியா? அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு பவுல்லையும் எடுத்துக்கோங்க. ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா நம்ம ஆயில் விட்டுருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மோல்டு இல்லை, இப்போ வாங்க முடியாதுன்னா கவலை வேணாம். வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம்.
ஓகேவா? இப்படி தட்டும் போதே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இது பார்த்தீங்களா, அழகாக வந்தாச்சு இது தட்டும் போதே. சரியா? அதால் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னும் மெலிசா வேணாலும் மெலிசா அப்படியே ஃபிங்கரில் இது பாருங்கள். இப்போ வந்ததை அப்படியே இது உள்ளே போட்டு லைட்டாக இது பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஃபிங்கர்ஸ்லேயே வச்சு ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஸ்வீட் கார்னை வந்து ஃபில் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா? ஸ்வீட் கார்னை வச்சுட்டு இது இருக்குது இல்லையா, இது அப்படியே மேலே அப்படியே இதை ரோல் பண்ணுங்க. எடுக்கும் போதே நம்மளுக்கு வந்தாச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இதை உள்ள ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே தள்ளிடுங்க. அவ்வளோதான். இந்த பாருங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். இது பாருங்க. இதுவும் உங்களுக்கு முடியலையா, ஒன்றுமே வேணாம், இப்படியே போட்டு உருட்டிடுங்க. அது கையில் வந்து விழும்போதே இப்படி போட்டு நல்லா உருட்டிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதை இப்படியே வச்சுக்கோங்க. திருப்பியும் இப்போ கையில் செய்யறதும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவுமே கொழுக்கட்டை பண்ணும்போது 2 கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஃபிங்கர் தான் பார்த்தீங்களா, இது இருக்கு இல்லையா, அப்படியே மண் பானையெல்லாம் செய்வாங்க தெரியுமா, குட்டி குட்டி விளக்கு அந்த மாதிரி, அதே தான். ஜஸ்ட் மாவு வெந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் அது கேட்கும். அவ்வளோதான். சொப்பு மாதிரி ஆயாச்சா? உங்களுக்கு இது செய்ய முடியலனாலும் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லிட்டேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸு சென்டரில் வைக்க போகிறேன். இது குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் பர்ஸு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி 2 பக்கமும் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பர்ஸை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, கிளச்சு பர்ஸு, அந்த மாதிரி இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்களா? அவ்வளோதான். சிம்பிள். அது வச்சாச்சு. திருப்பி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்வீட் கார்ன் வச்சு இதே தான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் போதும். இது பாருங்க, ஃபிங்கர்ஸ்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோதான். நல்லா குட்டியாக இப்படி செஞ்சு உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அதை எடுத்து அப்படியே இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் அவ்வளோதான். இதை வந்து மோதகம் மாதிரியும் நம்ம இப்படி பண்ணலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி 3 மாடல்லையும் செஞ்சு காமிச்சிருக்கேன், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு ஜஸ்ட் இப்படியே உள்ளங்கையில் வச்சு இப்படியே கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் மோதகம் மாதிரி செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். ஓகேவா? அடுத்து ஒரு நட்ஸ் ஒன்று போட்டு காமிச்சிக்கலாம். இது வந்து பெரிய விஷயமே இல்லை. இது குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்கும், நட்ஸும் பிடிக்கும். ஏன்னா நட்ஸ் இப்போ எல்லாம் ஹெல்த் கான்ஷியஸில் இருக்கிறதால எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் இதையும் இப்படி அவ்வளோதான்.
உங்களுக்கு அதுவும் முடியலையா, இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி கப்பில் போட்டுக்கோங்க. கப்பில் போட்டுட்டு இந்த மாவை அப்படியே ரோல் பண்ணுங்க. அப்படியே ரோல் பண்ணாலே வந்துடும். இதை பாருங்கள், அப்படியே உருட்ட வந்துடும். உங்களுக்கு யாரோட ஹெல்ப்புமே வேணாம். இப்படி எடுக்கும் போதே இது வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இதை அப்படியே வச்சு அப்படியே மோதகம் ஷேப்பில் உள்ளங்கையில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. சிம்பிள். இதை பாருங்கள், மோல்டு வேணும், நம்ம போய் மோல்டு வாங்கணும், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? வாங்க இதை ஸ்ட்ரீம் பண்ணி இது பண்ணுங்க. ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து இட்லி குண்டானில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இது ஏற்கனவே மாவு வெந்திருக்கு, அதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்வீட் கார்ன் எல்லாமே, அப்படியே இதை எடுத்து தட்டில் நம்ம வச்சு ஒரு 2 minutes இந்த பாருங்க. அவ்வளோதான். இதை வச்சு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஆல்ரெடி நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுக்கலாம். இதை பாருங்கள், இந்த ஷைனிங் தான் நம்மளுக்கு வந்து மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இட்லி எடுக்கிற மாதிரியே தான் இது. உடனே எடுக்கக்கூடாது, 2 செகண்ட் வச்சுட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா வரும். அதுக்கப்புறமும் இன்னொரு செட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லையா, இதில் நீங்கள் சுகர் தான் போடணுன்றது இல்லை. இப்போ இதில் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இதில் 2 பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கலாம். இல்லை அதுவும் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா சால்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. சால்ட்டே இது வேண்டாம். என்ன பண்ணுங்க, இது கோர்ஸாக தேங்காய் வடை போட்டு தேங்காயும் ஸ்வீட் கார்னும் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நம்மக்கிட்ட ஊறுகாய் இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த ஊறுகாயோட விழுதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கார கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இது ஒரு டிப்பு உங்களுக்கு. ஓகேவா? ஸ்வீட் தான் பண்ணணும்னு இல்லை, பச்சை மிளகா, கொத்தமல்லி அந்த மாதிரி போட்டு ஸ்டஃபிங் பண்ணலாம். அப்படி இல்லை, டைம் இல்லைன்னா தேங்காயும் ஸ்வீட் கார்னையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு நம்மக்கிட்ட என்ன பிக்கிள் இருக்கோ அந்த பிக்கிளோட விழுதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு வச்சு எடுத்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸு காஃபியோட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு. இதை பாருங்கள், ரெடி ஆயாச்சு. சூப்பராக. கொஞ்சம் ஆறினோன்னு எடுங்க, ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மா சாலின்னு அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நாளைக்கு எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. பாய், டேக் கேர்.